திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழும் அத்தனை உயிர்களும் நலமாக வளமாக நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன், சிவபெருமன், குத்தப் பெருமன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், திருச்சிற்றம்பலம், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே திருக்கொண்டீச்சரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருத்தலமானது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் புகைவண்டி நிலையத்துக்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருக்கொண்டீச்சரம். இந்த திருத்தலத்துக்கு வில்வாரண்யம் என்றும் பெயர் தரும். வில்வம் ஆரண்யம், ஆரண்யம் காடு, வில்வம். காமதேனுவானது பூஜித்து வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். உமையம்மையார் பசு உருவமாக இறைவனை தேடிக்கொண்டே வருகிறார். வந்து கொம்பினாலே பூமியை கிளறிக்கொண்டு வருகையிலே இறைவனுடைய தலையிலே கொம்பு பட்டு, அதாவது காமதேனுடைய பசு என்ற அந்த கொம்பானது பட்டு இரத்தம் பெற தன் பாலையே இட்டு காயத்தை ஆற்றியதான். அப்ப இரத்தம் வரும் பொழுது அது ஆறுவதற்கு பசும்பால் தன் பாலையே இட்டு காயத்தை ஆற்றியதாக வழிபாடு. அப்படி வழிபட்டதாக வரலாறு. லிங்க திருவுருவின் தலையிலே இன்றும் அந்த பசுவினுடைய கொம்பு, அந்த கொம்பினுடைய வடுவானது காணப்பெறுகிறது. இந்த தலத்திற்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த பதிகங்கள் 2 பதிகங்கள். சுவாமி பசுபதிநாதர், அம்பாள் சாந்த நாயகி. எவ்வளவு வேகமாக இருக்கிறவங்களாங்களோ அங்கே போயிட்டாங்கன்னா அந்த அம்பாளை பார்த்தா சாந்தம் ஆயிடுவாங்களாம், ரொம்ப அமைதியாகிடுவாங்க. தீர்த்தங்கள் க்ஷீரபுஷ்கரணி. இந்த தீர்த்தமானது கோயிலை சுற்றி அகழி போல அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். அடியார் பெருமக்களே, திருக்கொண்டீச்சரத்துக்கு கண்டிப்பாக அனைவரும் வந்து தரிசிக்கலாம். இந்த பதிகத்திலே 4ஆம் திருமுறையிலே 67வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். முதலில் பாடலை காண்போம். கால் கொடுத்து எலும்பு மூட்டி கதிர் நரம்பு ஆக்கையாரத்து, கதிர் நரம்பு ஆக்கை ஆர்த்து தோல் உடுத்து உதிரம் நட்டி தொகு மயிர் மேய்ந்த கூரை. இந்த உடம்ப, இந்த கூரையை எவ்வளோ அருமையாக சொல்றார் பாருங்க. இந்த உடம்பை, என்னுடைய தோற்றத்தை ஓல் எடுத்து உழைஞர் கூடி
ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் சேலுடை பழனம் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்தானே என்று பாடுகிறார். திருக்கொண்டீச்சரத்துள்ளானே. சேல் மீன்கள் உடைய வயல்கள், அந்த வயல்களாலேயே சூழ்ந்திருக்கப்படுகிறது எது? திருக்கொண்டீச்சுரம். அந்த திருக்கொண்டீச்சுரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் எல்லாம் நமக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கார்? 2 காலை கொடுத்துருக்கார். 2 கால்களை கொடுத்து அங்கங்கேயும் ஜாயிண்ட் பொருத்த எலும்புகளை எல்லாம் பொருத்தி விளங்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் உடம்பின் உள்ளே இணைத்து 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 அதன் மேலே தோலை மேலே போர்த்தி குருதியை உள்ளே நிரப்பி, குருதி ரத்தம் அதை உள்ளே நிரப்பி தொக்க மயிர்களாலே வேய்ந்து அமைக்கப்பட்ட கூரையாகிய இந்த உடம்பு நிலைக்குமா? 2 கால் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பெல்லாம் கட்டியாச்சு, ரத்தம் இருக்கு. இவ்வளவு இருந்து இந்த உடம்பு நிலைச்சிருக்குமா? நிலைக்காது இல்லை. அந்த நிலையாமையை அடையும் பொழுது பக்கத்தில் உள்ள உற்றார்கள் உறவினர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஒன்று கூடி இதன் பிரிவிற்கு, இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிஞ்சிச்சுல்ல, அந்த பிரிவிற்கு வாய் விட்டு கதறுகிறார்கள், வாய் விட்டு கதறி அழுகிறார்கள். அப்படி அழுது சுடுகாட்டிலே குழி தோண்டி புதைப்பதற்கு அஞ்சுகிறார். இப்படி எல்லாரும் வாய் விட்டு கதறி அப்படி அழுது நான் போய் சுடுகாட்டில் புதைக்க வராங்களே, அதுக்கு நான் அஞ்சுகிறேன் என்றார். செயல் கொண்ட வயல்கள் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானே என்ன அருமையே சொல்றாரு பாருங்க. ஓலம் என்று கதறி எழுதிட்டு இந்த உடம்பு பொய்யான உடம்பு, பொய்யுடம்பாகிய கூரையை பக்கத்திலே உள்ள சுற்றங்களை எல்லாம் ஒன்று கூடி ஓலம் எடுத்து கதிரி அழுதிட்டு சுடுகாட்டிலே குழி தோண்டி புதைத்து நம்மை அழுகிட்டு போறார். அதுக்கு நான் பயப்படுறேன் கிடையாது, அஞ்சுகின்றேன். மீண்டும் அந்த பிறமாய் ஒரு பிறப்பு வந்து நான் இறந்து உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் அழுது புலம்பி நான் இறக்கக்கூடாது. எனவே இன்னொரு பிறப்பு எனக்கு தேவையில்லை. ஓடும் நீரினை ஓட்டை கூடத்து அட்டி என்றார்களா? அதை போலே அருமையான ஒரு விளக்கமாக ஒரு பாடலை பாடியிருக்கார். பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். கால் கொடுத்து எலும்பும் முட்டி, கால் கொடுத்து எலும்பு முட்டி கதிரு நரம்பு ஆக்கை ஆர்த்து தோல் உடுத்து உதிரம் அட்டி தொகு மயிர் மேய்ந்த கூரை ஓல் எடுத்து உழைஞர் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் சேலுடை பழனம் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்துளானே திருக்கொண்டீச்சரத்துளானே. எனவே அடியார் பெருமக்களே, அனைவரும் வாருங்கள் வாருங்கள், நன்னிலம் தொடர்வண்டி நிலையத்திலே இறங்குங்கள். அடியேன் வந்து ராமசாமி வந்து அழைத்து செல்கிறேன். அங்கிருந்து மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருக்கொண்டீச்சரம் செல்வோம். அந்த பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.